ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே பார்த்தீங்கன்னா 9th சயின்ஸ் புக்கில் யூனிட் 9ல் அண்டம் அப்படின்ற ஒரு முக்கியமான டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்டம் இதை நம்ம இங்கிலீஷில் கேலக்ஸி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். கேலக்ஸின்னு என்னங்க, நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். கேலக்ஸி அப்படின்றது மில்கி வே கேலக்ஸி, சாம்சங் கேலக்ஸி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் கேலக்ஸி அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கான சரியான மீனிங் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னா தமிழ் என்னங்க, அதாவது விண்மீன் திரள் மண்டலங்கள். விண்மீன்களுடைய மொத்த குடும்பமே இங்கே தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். விண்மீனுடைய மொத்த மண்டலமே இங்கே தான் இருக்குது. நம்ம நைட்டில் பார்க்குறோம் இல்லையா, வானத்து மேலே அண்ணந்து பார்க்கும்பொழுது நம்ம கண்ணுக்கு சில நட்சத்திரங்கள் நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஒரு சில நட்சத்திரங்கள் ரொம்ப தொலைவில் தெரியும், சில நட்சத்திரங்கள் தெரியவே தெரியாது நம்ம கண்ணுக்கு. அதெல்லாம் டெலஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். ஸோ அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் எங்கேருந்து நமக்கு வந்து அது அப்பியரன்ஸ் நம்ம கண்ணுக்கு காட்சியளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தேர் அப்பியரன்ஸ் ஃப்ரம் தி கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேலக்ஸியிலிருந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது. சரிங்களா? அப்போ நட்சத்திரம் அப்படின்னு தரையில் தெரியுமா, நிலத்தில் தெரியுமா, கிணத்துல தெரியுமா? இல்லை, மண்ணாந்து பார்த்தா வானத்தில் தெரியும். அது எல்லாமே அந்த ஸ்டார்ஸ் எங்கேருந்து நம்ம காட்சி அளிக்குது எல்லாமே இந்த கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் சொல்லக்கூடிய இந்த அண்டம் கேலக்ஸியில் இருந்தது நமக்கு தெரியுது. அப்போது நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து கேலக்ஸி. அந்த கேலக்ஸிக்கு பேர் என்ன சொல்கிறோம், அண்டம். சரிங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. பொதுவாக இந்த அண்டம் அப்படின்றது எங்கே இருக்கும், மேலே ஸ்பேஸில் இருக்கும். சரிங்களா? இப்போ லைனாக பார்த்துடலாம். இந்த அண்டம் அப்படின்றது ஸ்பேஸில் எத்தனாவது ஆர்டர் வைஸாக இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பேரண்டத்தினுடைய அந்த படிநிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆர்டர் வைஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேரண்டம் தாங்க ஃபஸ்ட்டு வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பேரண்டம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த அண்டம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சூரிய குடும்பம். சரிங்களா? சூரிய குடும்பம், சூரிய வம்சம் இல்லை, சூரிய குடும்பம். ஓகேங்களா? அடுத்து யாருங்க, கோள்கள். அடுத்து யாருங்க, துணைக்கோள்கள். அடுத்து யாருங்க, குள்ளக்கோள்கள். அடுத்து யாருங்க, அப்புறம் என்ன எரிக்கற்கள், விண்கற்கள், தூசு, மாசு, கேஸு, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து பேரண்டம் தான் ஃபஸ்ட்டு. அதுதான் ஒரு எல்லையே இல்லாத மிக பிரம்மாண்டமான ஒரு ஸ்பேஸ். அதுக்குள்ளே தான் அண்டம் இருக்குது. எத்தனை அண்டம் சார் இருக்குது, எண்ண முடியாத அளவுக்கு பல கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்குது. அதில் ஒரு அண்டத்தில் வந்து நம்ம எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தா கச்சுன்னு அப்படின்னு ஏகப்பட்ட சூரியங்கள் இருக்குது, ஸ்டார்ஸ் இருக்குது. அந்த ஸ்டார் ஏதாவது ஒரு புள்ளி எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு சூரிய குடும்பமே இருக்குது. அந்த குடும்பத்தை ஜூம் பண்ணி பார்த்தா ஒரு 8 கோள்கள். நம்ம சூரிய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ஒரு 8 கோள்கள். மற்ற சூரிய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் 7, 8, 1, 100, 1000 யாருக்கு தெரியும். பட் நம்மளுடைய சூரிய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் 8 கோள்கள். அந்த 8 கோள்கள் என்னங்க, புதன் இருக்குது, வெள்ளி இருக்குது, பூமி இருக்குது, செவ்வாய் இருக்குது, வியாழன் இருக்குது, சனி இருக்குது, நெப்டின் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அப்போ 8 கோள்கள் அடங்கிய ஒரு குடும்பம் தான் சூரிய குடும்பம். இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு எது எங்கெங்கே இருக்குது. இப்போ அண்டம் வந்து எத்தனாவது ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது. ஓகேங்களா? அப்போ பேரண்டத்தின் படிநிலை அப்படின்றது பேரண்டத்துலேருந்து ஆரம்பித்து குள்ளக்கோள்கள், தூசு, மாசு, கேஸ் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய அண்டம்ன்றது 2வது இடத்துல இருக்குன்றது நமக்கு கிளியராக தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்குள்ளே போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கட்டளை நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே பார்த்துக்கோங்க. என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இந்த அண்டத்தினுடைய தோற்றம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டம் எப்படி உருவாச்சு, என்ன காரணத்தெல்லாம் உருவாச்சு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது கட்டுறுப்புகள்லாம் ஒன்றும் இல்லைங்க, அண்டத்துக்குள்ளே என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சூரிய மண்டலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சூரிய மண்டலம்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த சூரியன்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடிய குடும்பம், கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோள்கள் பற்றிய கெப்லரினுடைய இயக்க விதிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தென் செயற்கைக்கோள்களுடைய சுற்றியக்க திசைவேகம் மற்றும் சுற்றுக்காலம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பன்னாட்டு விண்வெளி மையத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுடைய என்ன சொல்கிறது, இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பன்னாட்டு அளவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் பற்றி நம்ம இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிமுகம் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழங்காலத்துக்கு போகணும். பழங்காலம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் வந்து நம்மளுடைய உலகத்தில் முன்னேற்றம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வானியல் பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரு கால கணிப்பின் முறையில் தான் வந்து எல்லாம் கணிச்சிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா கால கணிப்பின் அடிப்படையில் அமாவாசைலாம் இப்போ வரும், ஒரு தேய்பிரைனா இப்படி வரும், கோள்கள்னால் இப்படித்தான், அப்புறம் சந்திர கிரகம்னா இப்படித்தான், சூரியன்னா இப்படித்தான், இந்த மாதிரி அவங்களுடைய கணிப்பின் மூலிமா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போனாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோயில்கள் இருக்கக்கூடிய நவகிரகங்கள்லாம் இப்படித்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க சொல்லி கணிச்சு வச்சுட்டு போன எல்லா விஷயங்களுமே 100% கரெக்டானு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எல்லாமே 100% கரெக்டுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சில விஷயங்கள் தவறாகவும் என்ன பண்ணியிருந்தாங்க, அசம்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நம்முடைய முன்னோர்கள் வந்து அண்டத்தில் உள்ள பொருட்கள் அனைத்திற்கும் பூமியே மையமாக உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. சரிங்களா?
அப்போது அண்டத்தில் உள்ள அந்த கேலக்சியில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே ஒரு மையமாக பூமி தான். அந்த பூமி சுற்றி தான் சூரியன் வலம் வருது, ஸ்டார்ஸ் வலம் வருது, நிலாவு வலம் வருது அப்படின்ட்டாங்க. அப்போது எல்லா வான் பொருட்களுக்கும் மத்தியில் தான் பூமி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அவங்க தவறுதலாக ஒரு அசம்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தவறான அசம்ஷனுக்கு அது ஒரு பேரும் வச்சுட்டாங்க, புவி மையம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பிலீவ் பண்ண ஆரம்பித்தாங்க. யாரெல்லாம் பிலீவ் பண்ணாங்க? ஒரு சில ஃபேமஸான சில வானிலை ஆய்வாளர்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிலீவ் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஆய்வாளர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா கிரேக்க வானியலாளர் தாலமி மற்றும் இந்திய வானியலாளர் ஆரியப்பட்டார். இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கால கணிப்பாளர்கள்னு சொல்லலாம். ஸோ அவங்க வானியலாளர்கள்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த புவி மைய கோட்பாட்டை வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்களுடைய இந்த மைய கோட்பாட்டை தவிர்ப்பதற்கு மாற்று கருத்தாக இன்னொருத்தர் அப்ஜெக்ஷன் சொல்ல வர்றாரு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா போலந்து நாட்டை சேர்ந்த வானியலாளரான நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ். இவர் வந்து இல்லை அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படின்னு உள்ளே வந்துட்டார். என்ன சொல்கிறாரு, இல்லை நீங்கள் சொல்கிறது எல்லாமே தவறு, நான் கண்டுபிடிச்சிக்கிறது தான் சரிப்பா. அப்படி என்னப்பா கண்டுபிடிச்சின்னு கேட்டால் சூரிய மைய மாதிரி வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், வாங்க ஓடி வாங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் சவுண்டு விடுறாரு. சரி வந்து பார்த்தா 1608 வந்து பார்த்திங்கன்னா நெதர்லாந்தில் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து தொலைநோக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய டெலஸ்கோப் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டெலஸ்கோப்பின் உதவியின் மூலமாக என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பாருங்கள், நீங்கள் சொன்ன அந்த விஷயங்கள் ரொம்ப தவறு, நான் சொன்ன விஷயம் எந்த அளவுக்கு சரின்றதை டெலஸ்கோப் மூலிமா பாருங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, டெலஸ்கோப் வச்சு பார்க்கும்பொழுது தான் தெரியுது சூரியனை மையமாக கொண்டு மற்ற அனைத்து கோள்களும் என்ன பண்ணுதுங்க, சுற்றி வருது. சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் சூரிய மைய மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க கண்டுபிடிச்சி வச்சுட்டு போன அந்த தொலைநோக்கி தான் மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா சூரிய மைய மாதிரியை வெளியேற்றவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இவர் தான், போலந்து நாட்டை சேர்ந்த வானியலாளரான நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ் இவர் தான். சரிங்களா? ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே, சரி. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வானத்தில், அதாவது நம்மளுடைய அண்டத்தில் இருக்கக்கூடிய கட்டு உறுப்புகளில் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான விண்மீன்களை உள்ளடக்கிய ஒளி வீசக்கூடிய விண்மீன் திரள்கள் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், அண்டத்தினுடைய அடிப்படை கூறுகள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்க? இது வந்து அடிப்படை கூறுகள். அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா பூமி, கோள்கள், விண்மீன்கள், வான்வெளி மற்றும் விண்மீன் திரள்கள், இது எல்லாமே உள்ளடக்கிய ஒரு அமைப்பு தான் என்ன சொல்கிறோம், அண்டம். ஓகேங்களா? அப்போ அண்டத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். சரிங்களா? விண்மீன்கள், அந்த விண்மீன்கள் தான் யாருங்க, அதெல்லாம் சூரியன்கள் தான். ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய விண்மீன்கள், தூரமாக இருக்கிறதுனால சின்னதாக தெரியுது. வேற என்ன, விண்வெளி மற்றும் விண்மீன் திரள்கள், அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பூமி, கோள்கள், இது எல்லாமே இந்த அண்டத்துக்குள்ளே தான் இருக்குது. நம்மளே ஒரு அண்டத்துக்குள்ளே தான் இருக்கோம். நம்ம அண்டம்ன்றது யூனிவர்ஸுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? ஓகே, சரி. இன்னும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போனால் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய பூமி இருக்குது இல்லையா, நம்ம எர்த் இருக்குது. நம்ம எர்த்தில் எங்கே இருக்கோம், ஏஷியாவில், அதில் இந்தியாவில், அதில் தமிழ்நாட்டில் இருக்குமா. சரி, இந்த எர்த் வந்து எங்கே இருக்குது, எர்த் வந்து பார்த்திங்கன்னா சூரிய குடும்பத்தில் இருக்குது. சரிங்களா? இங்கே சூரியன் இருக்குன்னா அதில் ஒரு 3வது கோளாக நம்ம எர்த் இருக்குது. நம்ம சூரிய குடும்பம் எங்கே இருக்குது, ஏதோ ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் கூட்டத்துக்குள்ளே ஒரே ஒரு புள்ளியாக ஒளிஞ்சிருக்கு. அந்த புள்ளி எதுக்குள்ளே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அண்டத்தினுடைய அந்த ஸ்பைரல் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. சரிங்களா? அண்டத்தினுடைய ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர்ன்றது பால்வெளி மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். பால்வெளி மண்டலம்ன்றது மில்கிவே கேலக்ஸி. அந்த மில்கிவே கேலக்ஸி எங்கே இருக்குது, அண்டத்துக்குள்ளே இருக்குது. அண்டம் எங்கே இருக்குது, யூனிவர்ஸுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இது உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன், ரொம்ப குழப்ப தேவையில்லை. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வேறு என்னெல்லாம் இந்த அண்டத்துக்குள்ளே பொருட்கள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பருப்பொருட்கள் இருக்குது, ஆற்றல் இருக்குது, காலம், இது எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஓகே, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அண்டத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இதனுடைய தொலைவு பற்றி நம்ம சொல்லலாம். எந்த அளவு தொலைவுன்னு கேட்டிங்கன்னா அது யாருக்குமே தெரியாது. சரிங்களா? அண்டத்துடைய எல்லை எவ்வளவு பெருசுன்னு கேட்டிங்கன்னா அது யாருக்குமே தெரியாது, ஒரு மர்மமான ஒரு விஷயம். சரிங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது எந்த அளவுக்கு மர்மம்னா இதுக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் பார்டர், ஒரு எல்லைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு புள்ளி ஆரம்பிச்சுன்னா ஒரு புள்ளியில் வந்து கண்டிப்பாக முடிஞ்சு தான் ஆகணும். ஸோ நீங்கள் உலகத்தில் எங்கே போய் ஆரம்பித்தாலும் சுற்றி ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து நிற்பீங்க. ஆனால் இங்கே வந்து இந்த அண்டம் அப்படின்றதுக்கு எங்கேயுமே தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பிரமிப்பூட்டக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்குது. இன்னொரு விஷயம், இது எல்லையே இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் இது எந்த அளவுக்கு நம்மளால் பார்க்க முடியும், டெலஸ்கோப் உதவியின் மூலமாக எவ்வளவு தூரத்தை நம்மளால் பார்க்க முடியும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம லைட் ஸ்பீடில் போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 93 பில்லியன் ஒளியாண்டுகள் நம்ம போய் சேர்றோம் அப்படின்னா அங்கே போய் நம்மளால் ரீச் பண்ண முடியும் அப்படின்னா அதுதாங்க நம்மளால் பார்க்கக்கூடிய அண்டம். சரிங்களா? இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ பார்க்கக்கூடிய அண்டம்னா நம்மளால் டெலஸ்கோப்போ சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சோ ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா நம்மளால் இவ்வளவு தொலைவு வரைக்கும் தான் பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு மேலே பார்க்க முடியாத அண்டத்தினுடைய ஸ்பேஸ் இன்னும் போய்கிட்டே இருக்குது, அதை நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ நமக்கு என்ன, எதை வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம்? பார்க்கக்கூடிய அண்டத்தை வச்சு தான் நம்ம ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அது எத்தனை ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது? 93 பில்லியன் ஒளி ஆண்டு தொலைவுகளில் இருக்குங்க. சரிங்களா? ஸோ கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒளியாண்டு என்பது எத்தனை கிலோமீட்டருக்கு சமம்? 9.4607 × 10⁻10⁻12 கிலோமீட்டர் அப்படின்றது ஒரு ஒளியாண்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, நம்ம லைட் ஸ்பீடில் போனோம் அப்படின்னா நம்ம போய் ரீச் ஆகிறதுக்கு, இந்த பார்க்கக்கூடிய அண்டத்தை போய் ரீச் ஆகிறது எத்தனை வருஷம் ஆகும்? 93 பில்லியன் ஒளியாண்டுகள் நமக்கு தேவைப்படும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு ஒளியாண்டினுடைய வேகம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஓகே சார், அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அது வந்து வருஷம் விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால அண்டம் அப்படின்றது மேலும் மேலும் பெருசாகிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அண்டத்தினுடைய எல்லை வந்து பார்த்திங்கன்னா மிக வேகமாக விரிவடைந்து கொண்டு இருக்கிறது. இருப்பினும் அண்டத்தின் பெரும்பகுதி வெற்றிடமாக ஒரு எம்டி ஸ்பேஸாக தான் இருக்குது. சரிங்களா? ஒரு எம்டி ஸ்பேஸாக தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே ஃபுல்லாகவே 2 மேட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா டார்க் மேட்டர் ஒன்று, டார்க் எனர்ஜி ஒன்று. சரிங்களா? இந்த அண்டத்தினுடைய பெரும்பகுதி மேக்ஸிமம் 2 பொருளாகத்தான் இருக்கிறது. மற்றொரு விஷயம் பார்த்திங்கன்னா 2 ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. சரி, இது உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அண்டத்தினுடைய வயது மற்றும் வாழ்நாள் பற்றி சொல்லியிருக்கேன்.